கணவன் மனைவி எப்படி இருந்தால் பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். இது சம்பந்தமா பேசிக்கிட்டே போகலாம். கணவன் மனைவி என்கிறவங்க எப்படி இருக்கணும் என்று இஸ்லாம் என்ன சொல்லுது, எப்படி எல்லாம் பிரச்சனை வருதுங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பேசிக்கிட்டே போகலாம். ஒரு உளவள துணையாளர் என்கிற அடிப்படையில ஃபேமிலி கவுன்சிலிங் செய்ய வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் எனக்கும் ஏற்பட்டிருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில உள்ள பிரச்சனைகள், முரண்பாடுகள் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நாங்க பார்க்கும்போது அதுக்கான சில காரணங்களை நம்மளால உணரக்கூடியதாக இருக்குது. அதை நாங்க இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு பார்வையில் நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். பொதுவாக எங்கேயுமே பிரச்சனையே வராத ஒரு சோடியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எங்கேயுமே ஒரு சோடியை கண்டுபிடிச்சு இந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இல்லை அப்படி என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்றாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லணும். என்ன, அவங்களும் பிரச்சனை பட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மாச காலம் எல்லா மனைவிமார்களோட கிட்டையும் சண்டை பிடிச்சிக்கிட்டு யாருக்கிட்டையுமே வரமாட்டேன் ஒதுங்கி இருந்தாங்க. 29வது நாள் ஆயிஷா நாய் கிட்ட போகும்போது ஆயிஷா நாய் கிண்டலா என்ன மாசம் முடியலையே அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாசம் 29 நாள் தான், மாசம் 29 நாள் சத்தியம் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மகளோட சண்டை பிடிச்சிக்கிட்டு பள்ளியில போய் வெறுமையிலோட மண் தரையில படுத்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. இவர் எழும்புறாரு, முதுகுல மண் பட்டிக்கு, யாபா துரா, மண்ணின் தந்தையே என்னப்பா உனக்கு நடந்து பிரச்சனை என்று மருமகனை நலம் விசாரிச்சு மகளோட சேர்த்து வைக்க பார்க்குறாங்க. அத இந்த இஸ்லாமிக் இதை பாட்டுல சொல்லுவாங்க, பாத்திமா நாயகி தான் நம்ம முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு தீன்குல பெண்மணி, முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கும் கணவனுக்கு இடையில பிரச்சனை வந்துச்சா இல்லையா? எனவே பிரச்சனை இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பிரச்சனைங்கிறது இருக்கும், எல்லாருக்குள்ளயும் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யுது. ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனை வரும், இதுதான் மனித இயல்பு. ஆனால் இந்த பிரச்சனைகளை நாங்க எப்படி குறைக்கிறது, பிரச்சனைகளின் போது எப்படி நாங்க நடந்துக்கிறது? ஏன்னா 1 2 2 4 ஆகி பிரச்சனையாகி பாலிக்கோட்டில போய் நிற்கிது. பெரிய ஒரு கேஸா போய் என்னை பிரிச்சு விடுங்க, அத்து விடுங்க அப்படின்ட்டு போய் நிற்பாங்க. அதை எடுத்து என்ன காரணம், ஏன் நீங்க பிரிய போறீங்க அப்படின்ட்டு எடுத்து 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 ஒன்றா ரேஸ்ல போய் கடைசியா என்ன காரணம், ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு, ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு. 2 ரமலான்ல நான் தொடர்பு வச்சு பேசுற நேரம் அதை சொல்லி இருந்தேன் நான் பயான்ல. ஒரு சாவியை மறந்ததுனால ஒரு குடும்பம் பிரிய பார்த்துச்சு, என்கிட்ட வந்துருந்துச்சு அது கவுன்சிலிங்க்கு. அது இந்த காளி என்ன செய்வார், காளியார் என்ன செய்வாருன்னு சொன்னா வருஷ கணக்கில் இழுத்து அடிப்பார். தலாக்கு கொடுக்கறது சமாதானம் பண்ணி பார்ப்பாரு, இணக்க சபைக்கு போட்டு பார்ப்பாரு, குடும்பத்தை வச்சு பேச பார்ப்பாரு, பயங்காட்டி பார்ப்பாரு, என்ன செஞ்சு கடைசி வரைக்கும் 2 பேருமே பிரிச்சு விடுங்க அப்படின்னு போய் நிக்கிறாங்க. நின்ற உடனே கடைசியா ஒரு கவுன்சிலர்கிட்ட போய், ஒரு உளவள துணையாளர்கிட்ட போய் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் செஞ்சு பாருங்க. அவரும் முடியாது பிரிக்கட்டாமனு சொன்னா அவருக்கு இதுல சைன் வச்சு தருவார், இந்த ஃபார்ம்ல சைன் வச்சு தருவாரு. அப்ப நான் பிரிச்சு விடுவான், எனக்கிட்ட அனுப்பிவிட்டார். அப்ப நம்ம பாக்குறோம். அப்ப அந்த பொம்பளை தனியா கூப்பிட்டு, என்னம்மா எவ்வளவு காலமா வழக்கு ஓடிட்டு இருக்கு, 2 வருஷத்தை தாண்டிட்டு பிரிச்சு விடுறாங்க இல்ல, சரி இப்ப உன்னுடைய திட்டம் என்ன, எப்படியாவது சேர்ந்துக்கணும், வேணாம் இவனோட வாழ முடியாது வெட்டி விடுங்க அப்படின்னு. சரி நீ போ அது அப்படின்னு அந்த ஆளை கூப்பிட்டு, ஏன் பாப்பா ஏன் இந்த மனைவியோட சேர்ந்தா என்ன அப்படின்னு, வாயாடி குடும்பம், இந்த குடும்பத்தோட வாழவே முடியாது, தயவு செஞ்சு வெட்டி விடுங்க போல, இதெல்லாம் செரிப்பட்டே வராது, நீங்க வேஸ்ட், நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சும்மா போட்டுடுங்க அப்படின்னு. அப்ப நல்லா தெரியுது இப்படித்தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப 2 பேரையும் எடுத்து வச்சு ஒவ்வொரு விஷயமா என்ன, இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்ல ஒரு புருஷனை கூப்பிட்டு பொண்டாட்டிக்கு முன்னால இவ்வளவு உள்ள நல்லது கெட்டது 2 இப்ப நீங்க சொல்ல போறீங்க. இவ்வளவு என்ன நல்லதை நீங்க கண்டீங்க அதை முதல்ல சொல்லுங்க. பொண்ணுக்கு முன்னாலே வச்சுக்கிட்டு, பொம்பளைக்கு முன்னால வச்சுக்கிட்டு நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறீங்க, 5 வருஷம் வாழ்ந்துருக்கிறீங்கிறீங்க. இந்த 2 பேர்லையும் நல்லது கெட்டது 2மே இருந்திருக்கு. இவவால உங்களுக்கு சில நல்லது நடந்திருக்குமா இல்லையா, இருக்கும், கெட்டது நடந்திருக்கு. பேட் கரெக்டரா புறவு பார்ப்போம். இவ உள்ள நல்ல தன்மைகள், இவ என்னென்ன வகையில நல்லது செஞ்சிருக்கிறான், எதுல நீங்க மனசு திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்க, அதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் ஒண்ணு நான் சொல்லிக்கு வருவார். குறைஞ்சபட்சம் ஒரு 10வது சொல்லத்தானே வேணும்.
ஒரு 10 சொல்ல தொடங்குவார். ஒவ்வொன்றா சொல்ல 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 இந்த பொம்பளைக்கு அந்த ஆள்ல ஒரு இறக்கம் இருக்குங்க. மறக்காம இருக்கேனே பரவாயில்ல பாடி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதாங்க. தூண்டி விட்டாச்சு. அப்படியே சொல்லி சொல்லி இன்னொன்னு சொல்லுங்களேன், இன்னொன்னு சொல்லுங்களேன், இன்னொன்னு சொல்லுங்களேன், இங்கே கருமையை கூட்டியாச்சு. அதுக்கு பிறகு சரி அப்படியே நீங்க உங்களோட பேர் கரெக்டான புறம் சொல்லுவோம். அப்படியே ஏமா இவர் உலகம் நல்லது செஞ்சிருக்கிறார், நீ ஏதாவது நல்லது சொல்றியா சொல்லு. அவருக்கு நிறைய கருதி இருக்குதுங்க, அதைத்தான் புறவு சொல்ல போறோம். இவருக்கும் டைம் இருக்கு. முதல் அவர் உன்னை பற்றி நல்ல கரெக்டரா சொன்னாரா இல்லையா? சொன்னார். நீ என்ன இதுல நாடுற சொல்லு. அவன் யோசிச்சு நான் அப்படி செஞ்சுக்கிறாரு, பீச்சி கூட்டிட்டு போய்க்கிறாரு, நகர்லாம் வேண்டி செஞ்சுக்கிறாரு, எனக்கு ஏதாவது சுகம் இல்லாம அவர் நின்று சமைப்பாரு. அதை சொல்ல சொல்ல இந்த ஆளுக்கு இப்ப கண்ணு கலகு பரவாயில்லையே நினைப்போட இருக்கிறாரு. அவர் 2 வரையும் கொஞ்சம் மூட்டி விட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் மூட்டி விட்டாச்சு. இப்ப 2 வரையும் நிறைய நல்ல விஷயம் இருக்கும் போல எனக்கு தெரியுது. இல்ல பெரிய பிரச்சனை நம்பிக்கை அத பொறுப்பா அந்த பிரச்சனையை பொறுப்பா போடு. இப்ப இந்த காலி கொண்டு நீங்க ஃபர்ஸ்ட் போய் வளர்க்க வச்சீங்களே, அது ஏதாவது பிரச்சனை வந்து அது இவட நானா தம்பி அம்மா வாப்பா இல்ல சேர்ந்து நம்மள அடிக்கணும். ஓஹோ என்னம்மா நீ என்ன படையேற்றத்துக்கு புருஷன் உழவு நல்லது செஞ்சு அடிக்க போய்க்கலாம், அது சும்மா அடிக்க போல நானா கோவம் பார்த்துட்டு அந்த மாதிரி இவர் பேசினேன். சரி நீ என்ன அப்ப பேசுன? அது நான் கோபத்துல பேசினேன். என்ன கோபம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, எங்க அம்மாவை இழுத்து பேசினேன், எங்களோட தாத்தாவை இழுத்து பேசினேன், எங்க வாப்பா சரியில்லைன்னு பேசினேன், குடும்பத்தை வம்புக்கு இழுத்தது, அதுக்குதான் நான் கதைச்சேன் அப்படின்னு. சரி நீ ஏன் வம்புக்கு இழுத்த அப்படின்னு, அவங்க திறம நாங்களா இப்படி ஸ்டார்ட் இந்த அடி நின்று நுனிக்கு போகுது. போன சரி ஏன் இந்த வம்பு வந்துச்சு, ஏன் இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன நடந்தா, இவருக்கு ஒரு கடைக்கு போகணும். கடைக்கு போறதுக்கு இவர் காலையில ரெடியாகி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஆளு கடைக்கு போயிட்டார். போனா 12 மணி லோடு சொல்லிட்டு இவர் சாப்பிட வருவார். டவுன்ல தான் கடை. போகும்போது கடை சாவியை மறந்து வீட்டுல வச்சு இந்த ஆளு போயிட்டார். சின்ன மேக்கப் துறப்ப மறந்ததுதான் கேஸ். துறப்ப மறந்து வச்சுட்டு இந்த ஆளு என்ன செய்தாரு, கடைக்கு போயிட்டாரு. கடைக்கு போனா அங்க போய் பாக்குறாரு, கீ மறந்து போச்சு. டக்குன்னு அங்க இருந்து திரும்பி துறப்பு எடுக்கிறதுக்கு வரத்தான் வேணும் பாரு. இந்த பொம்பளை என்ன செய்யறா, புருஷன் தான் போயிட்டாரு, 12 மணிக்கு தான் வருவாரு, இதுவரைக்கும் சும்மா இருக்கணும். கொஞ்ச நேரம் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னுட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டுட்டா. போகும்போது இவட போன சார்ஜில போட்டதை எடுக்காமலே போயிட்டா. நடந்ததை பாத்தீங்களா? அவரை திறப்பு முள்ளுக்கு, இவட போனும் முள்ளுக்கு, வீட்டை கூட்டி திறப்ப வைக்கல. அந்த அம்மா போயிட்டா. அங்க போய் தாத்தா வீட்டுல பேசிட்டு இந்த ஆளு வந்து பார்த்துட்டு கதவு கூட்டி கிடக்கு. டக்குன்னு அங்க நின்று போன் எடுக்கிறாரு. இன்னும் ஆன்சர். இப்ப மூக்குக்கு மேல போகும். கடை திறக்கணும், கஸ்டமர் வந்திருக்காங்க, அங்க கடை திறந்து யாவனும் வியாபாரத்தை பார்க்கணும். அங்க இருந்துகிட்டு கால் பண்ணி, ஆஜி எத்தனை மணி கடை திறக்கணும், இன்னும் இல்லடா இப்ப வாரம் அப்படின்னு பொண்டாட்டிட்டு இருந்தா, பொண்டாட்டி வந்தா தானே கடை திறக்கும். பொண்டாட்டிக்கு போன் பண்ணி நான் போன் பண்ண இல்ல கேட்டு போடு உத அவடத்தை நின்று சட்டம் போட்டு கத்துறா. கத்தி சூடாகி இப்படி இவருக்கு ரொம்ப ஹீட் ஆகும். ஹீட் ஆகுற நேரம் இவர் இந்த சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு அந்த ரோட்ல ஒரு பொம்புல போறா. போய் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கா. ஏன்னா நீங்க இங்க இருக்கிறவங்க புருஷன் ரோட்ல கத்திக்கு நிக்கா. சொன்ன உடனே அவ்வளவு அங்க இருந்து அவங்க ஓடி வந்து அந்த புருஷன் முன்னால நிமிர்ந்த தலை குனியாம அப்படியே வந்து ரொம்ப ஒரு பதட்டப்பட்டு கீ எடுத்து ஒரு பேச்சு முடிச்சு இல்லை ஏச போறாரு அப்படின்னு தொடக்க பண்ண. அது இவர் கேட்கிறாரு, எங்கடி கடந்து வாங்க, எங்கடி கடந்து வாங்க. அந்த கிடந்து அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. ஒரு தப்பான ஒரு வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு பொம்பளைக்கு அந்த வார்த்தையை பாதிக்கிறது. அது கோபத்துக்கு பயன்படுத்திட்டார். சரி அப்போ தாத்தாவுக்கு தானே போனேன் அப்படின்னு யாருக்கு தெரியும் எங்க படுத்து கிடந்து வாங்க. அந்த அந்த கதைக்கு கதை கதைக்க போய் தான் பிரச்சனையே வாழறது. கதைக்கு கதை யாருக்கு தெரியும் எங்க படுத்து வாராங்க அப்படின்னு சொன்னோன்னே துறப்பத்தி ஒரு எறி வீட்டை துறக்கிறதில்ல.
சொந்த கட்டின கொண்டாடி கேட்கிற கதையா இது. என்னில் அவ்வளவு சந்தேகத்தோட நான் அத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன தெரியும், உமாவை தெரியும். உமாவை இழுத்துட்டான். உமாவை இழுத்த உடனே நீங்க என்னையா கல்யாணம் கட்ட, உமாவையா கல்யாணம், அதான் உமாவை இழுக்கிறேன். உங்க உமா முழுக்க கதை. அந்த ஆத்திரத்தில் வந்தால் சொன்னோம் நைவா டக்குன்னு காக்கா கொள்றே, நீ மோசம் அவன் உமா மோசம் வந்து கேளுடான். அவன் ஆறு உங்க மச்சான் தான் நான் ரோட்ல வச்சு எனக்கு அடிக்க போறாங்க சும்மா. அந்த ஆத்திரத்தை காட்டுன. இனி அவங்களாலும் தாத்தா மச்சான் பிரச்சனை கொண்டு சமாதானப்படுத்தவும் இல்லை. இறங்கி வந்து என்னடா அப்படின்னு அவர் வந்தோடனே இவனுக்கு எப்படி இவன் சூடான கையை வச்சுதான், கையை வச்சு அவர் கையை வச்சு கட்டிக்கு பிறந்து கேசாகி இந்த குடும்பம் வந்துட்டு கட்டின மாப்பிள்ளை இன்னும் கல்யாணம் முடிச்சு 3 வருஷமாகல ரோட்ல வச்சு அடிச்ச குடும்பம் உனக்கு தேவையாரா அந்த சூடேற்றி விட்டுருவாங்க. அந்த குடும்பம் வந்து அதாங்க நமக்கு மரியாதை இருக்கு, நாம ஏன் இருக்கணும் கிளம்பு. இப்படியே பிரிஞ்சு போய் இனி அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்களை ரோட்ல கண்டா கதைக்கிறாங்க. இவங்க அவங்கள கண்டா கதைச்சு அனுப்பி சண்டை முற்றி பெருசாகி காலிக்கோட்டுக்கு போய் ஒத்தப்பிடி வேணாம். இப்ப பாத்தீங்களா எங்க வந்திருக்கு பிரச்சனை? ஒரு துறப்ப மறந்ததாக பிரச்சனை. இந்த இளவு துறப்ப இன்னொன்று கேட்கல ஒரு பிரச்சனை. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கதைக்கு கதை சொல்லித்தான் பிரச்சனையே ரெண்டாவது. அந்த உமா அந்த 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 பொம்பளைக்கு வளர்க்கணும், நம்ம தான் தவறு செஞ்சிட்டோம், நம்ம போன வீட்டுக்குள்ள வந்து வச்சுட்டு வந்து சரி இல்ல, புருஷன்கிட்ட சொல்லாம வந்தேன்னு போகும்போதே சொல்லிக்கலாம் நான் தாத்தா விட்டு போப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், அனுமதி கேட்டு இருக்கலாம், நம்மகிட்ட தான் தவறு இருக்குது அப்படின்னு இருந்தா அவர் ஏச கேட்டுக்கிட்டு சரிங்க சரிங்க எந்த அந்த தப்பு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சு. பெண்ணில்தான் தப்பு, நான் தப்புன்னு செஞ்சுட்டேன், சொல்லாம போயிட்டேன், சொரிங்க சொரிடா அப்படின்னா சொரிடா அப்படின்னா அதே ஒரு பாசமாய் சண்டையாயி. பாசமான சண்டை தெரியுமா? சொரிடா தொக்குல வீடுகளை கழுவி அப்படின்னு போயிடுவான், விஷயம் முடிஞ்சு. அப்ப இது இல்லாம என்ன நான் தாத்தா விட்டு தானே போனேன் அப்படின்னு அந்த கதைக்கு கதை தாத்தா விட்டு தானே போனேன், அது தப்பா அது தப்பா அப்படின்னு நீ எங்க இருந்து வரான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு அப்ப இந்த சந்தேகமா அந்த கதைக்கு கதை அதுக்கு மறுப்பு. அவன் சந்தேகம் பெறாம அவங்க உமா தெரியாதா, குடும்பமே சந்தேக குடும்பம் தான். அந்த ஆளு சொல்ல குடும்பத்தை விழுத்துட்டீங்களா, உங்க குடும்பம் தெரியாதா, இந்த அந்த குடும்பத்தை இருக்க இப்படியே போய் சந்தேகம் என்ன பிரச்சனை பிறப்ப மறந்துதான். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்ணிக்குள்ள வர பெரிய பிரச்சனைய எடுத்து நோண்டி 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 ரிவேர்ஸ்ல பெட்ல போய் பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு உத்து பார்த்து ஒரு பிரச்சனையா, ஒரு உத்து பார்த்தது புறத்தை விட்டதெல்லாம் பிரச்சனையா, அதுல எல்லாம் சண்டை வருது. அதனால இந்த கணவன் மனைவி உறவுகள்ல சில புரிந்துணர்வுகள் இருந்தால் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது.